வணக்கம். நான் ஹை ஃபர்டிலிட்டிலேருந்து டாக்டர் மதுமிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. என்கிட்ட நிறையா கப்புள்ஸ் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு எல்லாமே நார்மல்ங்கிறாங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருக்குது, எக்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் வருது, எனக்கு எக்கு வளர்ந்து வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க, இருந்தும் நான் ஏன் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு பேர் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாத குறைபாடு. ஓகேங்களா? இது வந்து 15லேருந்து 20% மக்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நிறையா ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம வந்து ஸ்பெர்மோட கவுண்ட் பார்க்குறோம், ஆனால் குவாலிட்டி பார்க்குறது இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்கு வந்து வளர்ந்து வெடிக்குதுங்கிற மாதிரி பார்க்குறோம், ஆனால் அங்கேயுமே நம்மளோட குவாலிட்டி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்பெர்மும் எக்கும் இணைஞ்சு நடக்கிற அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ரொசீஜரில் சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னொரு காரணம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பப்பை டிஷ்யூ வந்து கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்கிற ஒரு கண்டிஷன். இது ரொம்ப மைல்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு உடம்புல எந்த சிம்டம்ஸுமே தெரியாது, ஆனால் கன்சீவ் ஆகிறதுல மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது? உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தாலும் இந்த அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறப்ப, அதாவது நீங்கள் 1 இயராக ட்ரை பண்ணுறீங்க, கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லது. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு டேப்லெட்ஸ் தந்து பெட்டர் குவாலிட்டியில் எக்கு வளர்ந்து வெடிக்க வைக்கலாம். வெடிச்சுட்டு நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 சைக்கிள்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ஏஜையும் கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது இதெல்லாம் பொறுத்து. இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு 3 சைக்கிள்ஸோ 4 சைக்கிள்ஸோ வந்து ஐயுஐங்கிற ப்ரொசீஜர் வந்து பண்ணி பார்க்கலாம். ஐயுஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிற நேரத்தில் ஹஸ்பண்டை வந்து செமன் தர சொல்லி அதில் இருக்கிற விந்தணுக்களை ப்ராசஸ் பண்ணி இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது. இது வந்து நேச்சுரலில் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 20% அதிக சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதப்ப டெஸ்ட் டியூப் பேபிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஸோ இனிஷியலாக நேச்சுரலோ ஐயுஐயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு வரலாம். பட் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிங்கிறதும் ஒரு கண்டிஷன். அது நமக்கு தெரியணும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மைக்ரோஸ்கோப்பிக்காக அந்த எக்கோ ஸ்பெர்மோட குவாலிட்டிலையோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் போகிறது அவசியம். மேலும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹை ஃபர்டிலிட்டிக்கு வாங்க. தேங்க்யூ.